என் தங்கப்பிள்ளையே, வெள்ளிக்கிழமையினுடைய இரவில் அதிர்ஷ்ட செய்தியோடு உன் தாயானவள் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். இந்த நாளில் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை நான் கொடுக்க வந்திருக்கின்றேன். என்ன நடக்கும், ஏது நடக்கும் வாழ்க்கையில் என்று எண்ணிய உனக்கு இதுதான் நடக்கும் என்று அம்மா அடித்துச் சொல்ல வந்திருக்கின்றேன். என்னவானாலும் சரி, இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு நம்பிக்கையையும் நீ நிச்சயமாக உறுதியாக பெற்றுக்கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். இது நாள் வரையிலும் நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் பதிலை தேடி அதிலிருந்து உனக்கான நன்மைகளை நீ பெற்றுக்கொள்ள வேண்டிய தருணமும் உனக்கு வந்துவிட்டது. இன்று இந்த வெள்ளிக்கிழமையின் இரவில் என் வாக்கினை கேட்கின்ற பாக்கியம் உனக்கு கிடைத்திருக்கிறது என்றால் நிச்சயமாக நீ எத்தனை அதிர்ஷ்டத்தை செய்திருக்கிறாய் என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். எங்கும் எப்பொழுதும் யாரிடத்திலும் சென்று எதற்கும் கையேந்தாமல் தன்னுடைய சொந்த காரியங்களுக்கும் சொந்த விஷயங்களுக்கும் தான் மட்டுமே துணை நிற்கிறாய் என்பதில் உனக்கு நிச்சயமாக மிகுந்த மகிழ்ச்சி இருக்க வேண்டும். அடுத்தவர்களின் உதவிகளை கேட்பவர்களுக்கு வாழ்க்கையில் எப்பொழுதுமே மற்றவர்களின் உதவி தேவைப்பட்டு கொண்டே இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையுமே தன்னால் சுயமாக செய்ய முடியாத ஒரு நிலைக்கு இவர்கள் தள்ளப்பட்டு விடுவார்கள். அப்படி ஒரு நிலை உன்னுடைய வாழ்க்கையில் வராமல் நீதான் பார்த்து கொள்ள வேண்டும். அதனால் எந்த நிலையிலும் இந்த மனிதர்களிடத்தில் நின்று நீ உதவிகளை கேட்காமல் நிச்சயமாக மனதார நீ ஒவ்வொரு முயற்சியையும் சரியாக செய்து கொண்டிருக்கும் பட்சத்தில் உனக்கான வெற்றி அங்கே உறுதி செய்யப்படும். நான் சொல்கின்ற இந்த ஆண் கூட நாளைய விடியலில் உனக்கான நம்பிக்கையை கொடுக்க வருகின்றார். உனக்கான வெற்றியை உறுதி செய்ய வருகின்றார் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையில் நீ பட்ட ஒவ்வொரு கஷ்டங்களுக்கும் உனக்கு பதிலை தேடி கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த வராகி இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய பிரச்சனைக்கு உனக்கு நான் தீர்வினையும் தந்துவிட எண்ணுகின்றேன். இத்தனை நாளுமே உன் மனதிற்குள் எத்தனை பெரிய துன்பங்களையும் கொடுத்து வேண்டும் என்றே உனக்கு பல வேதனைகளை கொடுத்தவர்கள் இனிமேல் உன் பக்கமே திரும்பி பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு நிலையை நான் உருவாக்கி தர வந்திருக்கின்றேன். தெய்வம் உன்னோடு உடனிருக்கும் பொழுது உனக்கு எதை நினைத்தும் வருத்தம் வேண்டாம். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் உன்னை எப்பேற்பட்ட பிரச்சனைகளிலும் இருந்தும் மீட்டெடுக்க நீ வணங்குகின்ற தெய்வங்கள் உனக்கு உறுதுணையாக இருக்கிறது என்பதனை மறந்து விடாதே. அப்படி இருக்கும் பொழுது தேவையில்லாமல் இந்த மனிதர்களினுடைய வார்த்தைகளுக்கு பதில் கொடுத்து கொண்டு உன்னுடைய நிம்மதியை நீ இழந்து விடாதே. இவர்கள் நினைத்ததை எல்லாம் சாதிக்க துடிக்கின்றார்கள். உன்னை கண்ணீர் சிந்த வைக்க எண்ணுகிறார்கள். எப்பொழுதும் அவர்கள் காலடியில்தான் நீ விழுந்து கிடக்க வேண்டும் என்று யோசிக்கிறார்கள். இது போன்ற யோசனைகள் எல்லாம் இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக மிக பெரிய மாற்றத்தை கொடுத்துவிடும். அப்பேற்பட்ட பல நல்ல விஷயங்கள் உனக்கு நடக்கப் போகின்றது. துரோகத்தை கண்டால் வாழ்க்கையில் எப்படி நல்லது நடக்கும் என்று யோசிக்கிறாயா? என் குழந்தையே, துரோகத்தை ஒருவர் செய்தால்தான் அவர்களின் உண்மையான முகம் என்னவென்று தெரிய வரும். அதுவரையிலும் அவர்களினுடைய உண்மையான முகம் என்னவென்று நமக்கு தெரியாதல்லவா? நாம் எப்பொழுதுமே இவையெல்லாம் நல்லவர்கள் என்று நம்பிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஒரு இக்கட்டான நிலையில் உனக்கு இவர்கள் செய்கின்ற துரோகம் இப்படியும் கூட மனிதர்கள் இருப்பார்களா என்று எண்ணி நீ வியக்கின்ற அளவிற்கு இருந்து கொண்டிருக்கும். இதையெல்லாம் என் குழந்தையே, இவர்களினுடைய உண்மையான முகத்தை கண்டறிவதற்காக தெய்வம் கொடுக்கின்ற சோதனைகள் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே உன்னை சுற்றி வருகின்ற பல பிரச்சனைகளுக்கு நீ சரியான தீர்வினை தேடிக்கொண்டிருக்கிறாயானால் எதிர்வருகின்ற நாட்கள் உனக்கு எப்பொழுதும் மிக பெரிய நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே.
இன்னல்களையும் சோதனைகளையும் கடந்து மேலும் மேலும் நீ இந்த துரோகத்தை எல்லாம் வேறறுத்து நல்லபடியான வாழ்க்கையை வாழ வேண்டும். என் குழந்தையை, அம்மாவினுடைய அன்பினால் உனக்கு இந்த வாழ்க்கையில் பேரதிசயங்கள் எல்லாம் நடத்தி கொடுக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது. நீ என்னை உணர்வதற்கு முன்பாக உன் வாழ்க்கை எப்படி இருந்தது? இப்பொழுது என்னை நீ உணரத் தொடங்கிவிட்டாயானால் நிச்சயமாக இதிலிருந்து உனக்கான பல நன்மைகள் நடக்கத்தானே வேண்டும். அம்மா உன் வாழ்க்கைக்குள் வந்துவிட்ட பிறகு எத்தனை நன்மைகளை உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துகிறேன் என்பதனையும் நீ புரிந்து கொள்ளத்தானே வேண்டும். எல்லாமும் நடக்கட்டும், அது அதன் பாட்டுக்கு நடந்து கொண்டிருக்கட்டும். நீ என்னவாக வேண்டும் ஆசைப்படுகிறாய், நீ எதுவாக உன் வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறாய் என்பதனை மட்டும் நீ கருத்தில் கொண்டு அந்த சிந்தனையை நோக்கி மட்டும் உன் பயணத்தை செய்து கொண்டிரு. வேறு எந்த தடங்கல்கள் வந்தாலும் அதையெல்லாம் உன்னால் நிச்சயமாக கடந்து வர முடியும். எந்த விஷயமாக இருந்தாலும் இந்த வாழ்க்கையில் அதிலிருந்து உன்னால் நிச்சயமாக மீண்டு வர முடியும். அந்த அளவிற்கு மன வலிமையை உனக்கு நிச்சயமாக தெய்வம் கொடுத்திருக்கிறது என்பதனை மறந்து விடாதே. தெய்வங்களை வணங்குவதற்கும் ஒரு காரணம் நிச்சயமாக இருக்கத்தான் செய்கின்றது. தான் செய்த தவறுகளை ஒப்புக்கொள்ளவும், தான் செய்யாத தவறுகளை தட்டி கேட்கச் சொல்லவும் உன்னால் தெய்வத்திடம் மட்டுமே முடியும். இந்த மனிதர்கள் எல்லாம் அதை ஒருபொழுதும் என்னவென்று கண்டு கொள்ள நினைப்பதும் இல்லை, கண்டு கொள்ள அவர்கள் யோசிப்பதும் கிடையாது. அவரவர் பிரச்சனைகளை அவர்களே பார்த்து கொள்ளட்டும் என்று சொல்லிவிட்டு விடுவார்கள். இப்பொழுது இந்த நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற துரோகம் உச்சத்தை தொட்டிருக்கின்றது. உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற எதிரிகளின் ஆட்டம் அதிகமாக இருக்கின்றது. உன்னை சுற்றி வந்து இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற பல விஷயங்கள், உன்னை சுற்றி வந்து இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற பல நன்மைகள் என்று இவை எல்லாமுமே உன் வாழ்க்கையில் ஓரளவிற்கு உனக்கான நல்லதொரு பதிலை தேடி கொடுத்திருக்கின்றது. ஒவ்வொரு விஷயமும், ஒவ்வொரு அனுபவம், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான எண்ணங்கள் என்று மாறி மாறி உனக்கு இந்த வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன் என்பதனை முதலில் புரிந்து கொள். நாளைய விடியலில் உனக்கு உதவி செய்ய வரக்கூடிய இந்த ஆண் நிச்சயமாக ஒரு உக்கிரமானவர். ஏதாவது கஷ்டங்களை உனக்கு கொடுக்க நினைக்கின்றவர்களை இவர் நிச்சயமாக எந்த தயவு தாட்சணையும் இல்லாமல் தண்டனை கொடுத்தே தீருவார் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. தவறை திருத்திக் கொள்ள கொடுக்கின்ற வாய்ப்புகளை யாரெல்லாம் சரியாக பயன்படுத்தி கொள்கிறார்களோ அவர்கள் எல்லாம் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் தப்பித்து கொள்வார்கள். யாரெல்லாம் தான் நினைத்ததை எல்லாம் கணக்கில் கொள்ளாமல் தன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று கவனிக்காமல் நீயாக இருந்து கொண்டிருப்பாயானால் உன்னை சுற்றி இது போன்று நடக்கின்ற பல நல்ல விஷயங்கள் கூட உனக்கு என்னவென்று தெரியாமல் போய்விடும். உன்னை தேடி வருகின்ற தெய்வங்களும் உன்னை சுற்றி நடத்துகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் என்னவென்று நீ அறிந்து கொள்ளாமல் இருந்து விடுவாய். நான் இருந்து உனக்கு நடத்துவதை நீ நிச்சயமாக என்னவென்று உணர வேண்டும். இந்த வராகி ஒருவரை உனக்கு அடையாளம் காண்பித்து கொடுக்கிறேன் என்றால் அதிலும் அவர் உக்கிரமானவர், கோபத்தோடு இருப்பவர் என்று சொல்கிறேன். ஆனால் இவரை வைத்து உன் வாழ்க்கையில் பல காரியங்களை நீ சாதித்து விட வேண்டும். துரோகத்தையும் எதிரியையும் நீ வேறறுத்து விட வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து உனக்கு பல துன்பங்களை கொடுத்து மேலும் மேலும் உனக்கு பல இன்னல்களை கொடுக்க நினைக்கின்ற இவர்களை நீ நிச்சயமாக இவரின் உதவியோடு உன்னுடைய வாழ்க்கையை விட்டு வெளியே அனுப்ப வேண்டும். இந்த ஒரு தெளிவு மட்டும் உனக்கு இருந்து விட்டது என்றால் நிச்சயமாக நாளைய விடியலில் இவர் உனக்கு மிக பெரியதொரு நம்பிக்கையை கொடுக்கத்தான் போகிறார் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நினைத்த விஷயங்களை எல்லாம் நடத்தி கொடுக்கவும், இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை உறுதி செய்யவும் எப்பொழுதுமே உன்னோடு இருக்கின்ற
இந்த வராகி உனக்கு நன்மையை எப்படி நடத்துகிறாளோ அதுபோல நாளைய விடியலில் தேய்பிறை அஷ்டமியின் விடியலில் உன்னை தேடி வருகின்ற கால பைரவரை என் பிள்ளை நீ வழிபட்டு சிவபெருமானினுடைய உக்கிர ரூபமான பைரவரின் அம்சத்தை வழிபட்டு நிச்சயமாக அவரினுடைய ஆசைகளை மட்டும் நீ பெற்றுக்கொண்டாயானால் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பல நல்ல விஷயங்களை நீ உணர்ந்திடுவாய். துன்பங்களையும் துயரங்களையும் அதிகமாக தூக்கி சுமந்த உன் வாழ்க்கையில் இவர்களின் சூழ்ச்சிகளால் நடந்த எல்லா துரோகங்களையும் இவர் நிச்சயமாக முறியடித்து விடுவார். உன்னை சுற்றி வருகின்ற பல சோதனைகள் இனி இந்த வாழ்க்கையில் இருந்து உன்னை விட்டு விலக வேண்டும். உன்னை சுற்றி வருகின்ற பல துன்பங்கள் இனி உன்னை நெருங்காமல் உன்னை விட்டு வெகு தூரம் செல்ல வேண்டும். இதற்கெல்லாம் என்ன செய்ய போகிறாய், ஏது செய்ய போகிறாய் என்பதனை மட்டுமே நீ உணர்ந்து விட்டால் போதும். நாம் யாரிடத்தில் என்ன கேட்க வேண்டும் என்பதனை தெரிந்து கொண்டு அதனை நீ உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கானதாக மாற்றிட வேண்டும். கால பைரவரை வழிபடுகின்ற நாள் வரும்பொழுது, அதுவும் தேய்பிறை அஷ்டமியில் உன் துன்பங்களும் கவலைகளும் கஷ்டங்களும் தேய்ந்து போகின்ற இந்த நாளில் இவரை வழிபடுகின்ற ஒரு சூழ்நிலை உனக்கு கிடைக்கும் பொழுது அதை நீ உனக்கு சாதகமாக நிச்சயமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி வந்த அத்தனை விஷயங்களும் உன்னை விட்டு விலகி உனக்கு மிக பெரிய மாற்றத்தை இந்த வாழ்க்கையில் கொடுக்க வேண்டும் என்பதனை நீ உணர்ந்திட்டால் போதும். எல்லாமும் மாற வேண்டும். எல்லா சூழ்நிலைகளும் உனக்குள் இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான மிக பெரிய நம்பிக்கையை கொடுக்க வேண்டும். கால பைரவாய நமக என்று என் பிள்ளை நீ சொன்னாயானால் அவரினுடைய பார்வை உன் பக்கம் நிச்சயமாக திரும்பிவிடும். தன்னை நிச்சயமாக அன்போடு அழைக்கின்றவர்களை தேடி அவர் ஓடோடி வந்து விடுவார் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எந்த நிலையிலும் இந்த மாற்றங்களை எல்லாம் உணர்ந்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கவும் கூடாது. தெய்வம் என்ன நினைக்கின்றதோ அதுவெல்லாம் உன் வாழ்க்கையில் மாறிவிட உனக்கு பல முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றது. அதனால் பல இன்னல்கள் அதிகமாக வருகிறது என்றால் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய வெற்றியை நோக்கி உன் வாழ்க்கை பயணம் செய்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வெற்றி உனக்கு நிரந்தரமானால் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் உனக்கான பேரதிசயம் நடக்கும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்வாய். எல்லா நேரமும் நாம் வேதனைப்படும் பொழுதெல்லாம் சுற்றி இருந்தவர்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள் அல்லவா? இனியும் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களையும் இவர்கள் வேடிக்கைத்தான் பார்க்க போகின்றார்கள். கொடுப்பது தெய்வமாக இருக்கும் பொழுது தடுப்பது யாராக இருக்க முடியும்? நான் இருந்து உனக்கு கொடுக்க நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு நன்மைகளும் உனக்கு நிச்சயமாக புரிதலில் வந்துவிடும். இனிமேல் எந்த நேரத்திலும் எதையும் கண்டு நீ வருத்தப்படாதே. எல்லாமும் மாற வேண்டிய நேரம் நாளைய விடியல். ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவரை வழிபட்டால் செல்வம் பெருகும் என்பது எல்லோரும் அறிந்ததுதான் அல்லவா? அதனால் அருகில் அதனை வணங்குவதற்கான வாய்ப்புகள் ஏதேனும் உனக்கு கிடைக்கும் பட்சத்தில் வணங்க மறந்து விடாதே. உனக்கு நல்லது நடக்கப் போகிறது என்பதனை ஆணித்தரமாக எடுத்துச் சொல்வது உன் தாயானவள் நானாக இருக்கும் பொழுது இதிலிருந்து ஒரு அடி கூட நீ பின்வாங்கி விடாதே. நிச்சயமாக உனக்கு நான் நன்மைகளை நடத்தி கொடுப்பதை நீ உணர்ந்து கொண்டிருக்கின்றாய். இது நாள் வரையிலும் நீ அனுபவித்ததும் இனி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பதும் எப்பொழுதும் உனக்கான பெருமகிழ்ச்சியை நிச்சயமாக உன் முன்னால் உறுதிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். தேவையில்லாத எந்த ஒரு சிந்தனைகளும் இனி உனக்கு தேவையில்லை என்பதனை புரிந்து கொள். தெய்வங்கள் ஒவ்வொரு நல்ல நாளிலும் உன்னை தேடி வர தயாராக இருக்கும் பொழுது அதை நீ உனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள். இது போதும். நிச்சயமாக எந்த நிலையிலும் யாராலும் உன்னை அசைத்து பார்த்துவிட முடியாது. சிவபெருமானை
வணங்கப் போகின்ற நாள், அவரின் உக்கிர ரூபமான கால பைரவரை வணங்கப் போகின்ற நாள். நாளைய விடியல் அவர் உனக்கான உதவியோடும் உன்னை தேடி வருகிறார் என்பதுதான் சாத்தியமான உண்மை. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.